கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 104:14. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மனுஷனை படைச்சிட்டு மிருகங்களை படைச்சிட்டு தான் தோன்றித்தனமாக விட்டுட்டு எப்படியோ போங்க அப்படின்னு விட்டுட்டாலாம் அவர் போகலை. இன்றைக்கி நிறையா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? குழந்தைய பெற்றெடுத்து கொண்டு குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. குழந்தைய பெற்றெடுத்து கொண்டு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துறாங்க. நிறையா பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுவாங்க. முதல்லலாம் எதுக்காக ஹாஸ்டலில் விட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பசங்களுக்கெல்லாம் படிப்பு வீட்டிலேருந்து படிக்க முடியாது, ராத்திரி பகல் படிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், ஒழுக்கத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுவாங்க. அப்புறம் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்க 2-3 அதிகமாக இருக்கும். அப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால இலவச ஹாஸ்டலெல்லாம் இருக்கும், அந்த ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுவாங்க. குழந்தை சாப்பிட்டுட்டாவது நல்லா படிக்கட்டும் அப்படின்றதுக்காக கொண்டு போய் விடுவாங்க. அப்புறம் பெற்றவங்களை கொண்டு போய் தன்னை பெற்றெடுத்துருக்குறாங்கள பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுவாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் முதல்ல நடந்துச்சு, இந்த காலத்துலேயும் தான் நடக்குது. ஆனால் அன்றைக்கு நடந்ததன் நோக்கம் வேறு, இன்றைக்கு நடக்கிறதுனோட நோக்கம் வேறு. இப்போவெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா இந்த பையன் தன்னோட வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கிறான்னு கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறாங்க. கணவன் மனைவி வாழ்கிறதுக்கு இடையூறாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறாங்க. அல்லது வேறு விதமான உறவுகளுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தான் பெத்த குழந்தைகளை கொன்று போடுறாங்க. நிறைய ஊடகங்கள் வாயிலாக பார்க்க எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை பெற்றவங்களை பெற்றோர்களை பாதுகாக்காமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இவங்க எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறாங்க அப்படின்னு இவங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி அவர்களையும் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பெற்றவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப இடையூறாக இருக்கிறாங்க அப்படி. அன்பானவர்களே, ஆனால் கடவுள் அப்படி இல்லை. கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அப்படி செய்யலை. என்ன செய்கிறார் பாருங்கள், பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். மிருகத்தை கூட அவர் பட்டினியாக கிடக்கணும்னு நினைக்கல. அவர் படைச்சது தான். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். அந்த 6வது நாளில் அவர் மிருகங்களை படைச்சிருக்கிறாரு, மனுஷனை படைச்சிருக்காரு, நிறைய விஷயங்களை படைச்சிருக்கார். ஆனால் படைத்த தேவன் அவர்களை என்ன பண்ணல, விட்டுறலை. அந்த மிருகங்கள் கூட பட்டினியாக போயிடக்கூடாது, பட்டினியில் செத்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணார், பலவிதமான புல் பூண்டுகளை பூமியில் விளைய செய்கிறார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு நம்ம வைக்கோல் வாங்கிட்டு வந்து போடுறோம், தட்டு வாங்கிட்டு வந்து போடுறோம். வனப்பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கிற மிருகங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்ல கொழுமையும் செழுமையுமாக இருக்கும். எப்படி இருக்குதுன்னா, அது காட்டுப்பகுதியில் தானாக வளரக்கூடிய செடிகளையும் கொடிகளையும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும். அப்போ அவைகளுக்கான புல் பூண்டையெல்லாம் மரங்களையும் செடிகளையும் அவர் விளைவிக்கிறார். அது மட்டும் இல்லை, மனிதர்கள் சாப்பிடும்படியாக இந்த பூமியில் பயிர் வகைகளை முளைய செய்கிறார். எத்தனை பயிர் வகைகளை முளைய செய்கிறார் தெரியுங்களா? நாம் இன்றைக்கி நெல், கோதுமை, ராகி இதை பயிரிடுறோம். பயிரிட்டுட்டாலும் அந்த பயிரை விளைய செய்கிறது யார்? அதுக்கு மழை வேணுமே. மழை இருந்தால் தான் அது விளையும், மழை இல்லைன்னா அது விளையாது. இல்லைங்க, நான் தான் பயிர் பண்ணேன், கடவுள் எங்கே பண்ணார்னா, நீ விதையை போட்ட, விளைய செஞ்சது யார்? மழையை கொடுத்தது யார்? கிணத்தண்ணி தான் விட்டேன், கிணறு எப்படி ஊறுச்சு? நல்லா யோசிக்கணும் அன்பானவர்களே. அப்போ தான் படைத்திருக்கிற உயிரினங்கள் பட்டினியாக கிடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நாமெல்லாம் சாப்பிட்றதுக்காக பயிர் வகைகளை முளைப்பிக்க செய்திருக்கேன். அப்போ ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம மேலே அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மனிதர்கள் மேலே அவர் மிகுந்த அக்கறை கொண்டவராக இருக்கிறார். நம்ம
பட்டினியாக இருந்துடக்கூடாது, நம்ம பசியாக இருந்துடக்கூடாது. அதற்காக ஏன்னா இவங்களுக்காக நான் இந்த பயிர் வகைகளையெல்லாம் விளைய செய்கிறேன். அப்போ பசிக்காகவே பயிர் வகைகளை விளைய செய்கிற தேவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருப்பாரா? நம்முடைய வேண்டுதல்களை கேட்காமல் இருப்பாரா? நம்முடைய இன்னல்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்காமல் இருப்பாரா? அன்பானவர்களே, யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு பதில் கொடுக்கிற தேவன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் பசியாக இருக்கணுங்கிறதுக்காக பயிர் விலையை செஞ்சீங்களே, இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வேலை கொடுங்க. நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், சமாதானம் கொடுங்க. நான் ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறேன், அது கிடைக்கும்படியாக செய்யுங்க. நான் கடன் பிரச்சனையில் இருந்திருக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க. இப்படியெல்லாம் ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் மிருகங்களுக்கு புல்லையும் மனிதர்களுக்கு பயிர் வகைகளையும் முளைப்பிக்க செய்த தேவன். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோமோ அது நன்மையானதாக இருக்கிற போது கர்த்தர் நீர் எங்களுக்கு அதை விளையச் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தர் அதை எங்களுக்கு கிடைக்க செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தான் தோன்றித்தனமாக விட்டு விடாத தேவன். நீர் எங்களை கைவிட்டு விடாத தேவன். எங்களை அரவணைத்து எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய தேவைகளை சந்தியும். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.